Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, what is India's position in the list of countries with worst air pollution in the world அப்படினு கேட்டிருக்காங்க. உலகில் மிக மோசமான அளவில் காற்று மாசுபாடு நிலவும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு IQAir அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, IQAir அப்படிங்கிறது ஸ்விஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனமாக இருக்காங்க. இதில் இந்தியாவோட ரேங்க் அப்படின்னு பார்த்துக்கிறப்ப தேர்ட் ரேங்க்ல வந்து இந்தியா இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தேர்ட் ரேங்க்ல இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல, தேர்ட்ல வந்து இந்தியா இருக்காங்க. டெல்லி இந்தியாவோட தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியை வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி, அதாவது உலகத்திலே மிக காற்று மாசுபாடு அடைந்த தலைநகரமாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி தான் இருக்காங்க. அடுத்தது, who has been awarded the சரஸ்வதி சம்மான் அவார்ட் for the year 2023 அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. 2023 ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரபா வர்மா அவர்கள், கேரளாவை சேர்ந்த பிரபா வர்மா அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரௌத்ர சாத்விகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புத்தகத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது இந்த ஒரு அவார்டு அப்படின்றத பார்த்தோம்னா KK பிர்லா ஃபவுண்டேஷன் தான் இந்த ஒரு அவார்டை வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழிகள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான படைப்புகளை எடுத்து அது ஒரு கமிட்டி கிட்ட கொடுத்து அவங்க தான் இந்த ஒரு பரிசு அப்படிங்கிறத கடைசியாக செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்தது, டைகர் ட்ரைம்ப் இஸ் ட்ரை சர்வீஸ் மிலிட்டரி எக்ஸசைஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. டைகர் ட்ரைம்ப் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்பட்ட முப்படை இராணுவ பயிற்சி ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடத்தப்பட்ட ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்தில் வந்து தொடங்கியிருக்கும். ஓகேவா, ஸோ ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்தியன் நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி, அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, who has been appointed as the இன்சார்ஜ் கவர்னர் ஆஃப் தெலுங்கானா அண்ட் புதுச்சேரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் பொறுப்பு ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா CP ராதாகிருஷ்ணன் அவர்களை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாள் தெலுங்கானாவோட ஆளுநர் மற்றும் புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டனால இவங்களுக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ லாஸ்டா, who was the longest serving member of லோக் சபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவையில் மிக நீண்ட கால உறுப்பினராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரஜித் குப்தா அவர்கள் 11 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1967 2001 இடையில ஒரு 3 வருஷம் மட்டும் இருந்திருக்க மாட்டார். மற்ற எல்லா வருஷங்களையும் லோக்சபாவில் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். ஸோ இந்திரஜித் குப்தா அவர்கள், ஓகேங்களா, லாங்கஸ்ட் சர்விங் மெம்பராக பார்த்தோம்னா 11 டைம்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பிரைம் மினிஸ்டர் பேசுகிறப்ப இவங்களை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு அடிப்படையில் கேட்குறோம். சஃபிகுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஓல்டஸ்ட் லோக்சபா மெம்பராக இருக்காரு. அடுத்தது சந்திராணி முர்மு அப்படிங்கிறவங்க பார்த்தோம்னா யங்கஸ்ட் லோக்சபா மெம்பராக இருக்காங்க. இளமையான லோக்சபா மெம்பர், இவங்க வந்து வயதான அந்த லோக்சபா மெம்பராக இருக்காங்க. சரிங்களா, ஸோ இதான் இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற 5 கொஸ்டின். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.